வெல்கம் டு ராண்டா ரைஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம், அதை பற்றின முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கிறதா நமக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் மத்திய அரசில் நமக்கு ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக அதோடைய எக்ஸாம், அதோடைய ஆனுவல் கேலண்டர் அப்படின்றத நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸாமே பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்றது நமக்கு ஒரு பழமொழி போல, அந்த எக்ஸாம் தெரியாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்காம நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளால அதுக்கடுத்து கண்டினியூ பண்ண முடியாது, நமக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த எக்ஸாம்ஸ் பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்றது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதான் அதோடைய அப்ரிவேஷனாக இருக்குது. ஸோ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி காம்படிஷன் இந்த இது நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், எப்படி நம்ம பேங்கிங் எக்ஸாம் இருக்கோ, யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் ஆல் ஓவர் இந்தியா நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். அந்த மாதிரி எக்ஸாம் தான் நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாமா இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, அதாவது சதர்ன் ரீஜன், இது எல்லாமே எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரீஜன் வைஸ் தான் பேசுவாங்க. ஈஸ்டர்ன் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், நார்த் வெஸ்டர்ன் ரீஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன், இந்த மாதிரி கேரளா அண்ட் கர்நாடகா ரீஜன், இந்த மாதிரி நிறைய ரீஜியன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. இந்த சதர்ன் ரீஜன் நம்ம யார் வர போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, நம்முடைய ஸ்டேட்ல இருந்து நம்ம போக போறோம். தமிழ்நாடு சதர்ன் ரீஜன்ல இருந்து என்னென்ன வரப்போகுது அப்படின்னா சதர்ன் ரீஜன் சொல்லும் பொழுது தமிழ்நாடு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி, அதுக்கடுத்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இதெல்லாம் சதர்ன் ரீஜன்ல நமக்கு வரப்போகுது. ஸோ அப்போ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓகேவா? ஸோ அப்போ சதர்ன் ரீஜனுக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருக்கும், ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளேயும் காம்படிஷன் இருக்கும். உங்களுக்கு எங்கே வேணா நீங்கள் போஸ்டிங் எடுக்கலாம். தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு தேவைப்பட்ட போஸ்டிங் இருந்துச்சு, உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய போஸ்டிங், எனக்கு இந்த போஸ்டிங் தான் சார் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு இடத்துல, இப்போ பெங்களூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெங்களூர்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே உங்களுக்கு அந்த போஸ்டிங், இங்கே எய்ம் பண்ணக்கூடிய போஸ்டிங் அங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் என்ன இங்கே வேணால் ஒர்க் பண்ணலாம், தமிழ்நாட்டிலையும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றதான் இதோடைய கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ இதில் ஆனுவல் கேலண்டர் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்ஸ் தான். நிறைய பேருக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பேருக்கு இது என்னென்ன எக்ஸாம்ஸ்னே தெரியாமல் இருந்திருக்கும். எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம். இந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்து சிபிஓ, அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே நமக்கு எப்படி இப்போ தமிழ்நாடு லெவலில் எஸ்ஐ, ஓகேவா, எஸ்ஐ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம், பிசி எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில், ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அதாவது எந்தெந்த ரீஜன் என்னென்ன போஸ்டிங்ஸ் வரப்போகுது அப்படின்னா சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஓகேவா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதே மாதிரி ஐடிபிபி இண்டோ டிபெட்டியன் பார்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வரக்கூடிய பிஆர்ஓ, ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸில் நமக்கு அந்த போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. அதோடைய ட்ரைனிங் வந்து தமிழ்நாடு ரீஜனும் சரி, தெலுங்கானா ரீஜனும் சரி, இந்த மாதிரி நடக்கும் நமக்கு சதர்ன் ரீஜனில் பொறுத்த வரைக்கும். ஸோ அது சப் இன்ஸ்பெக்டர் லெவல் நமக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம். அந்த டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த ரீஜனில் வேணா இருக்கலாம், தமிழ்நாட்டிலே கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இந்த ரீஜன்ஸ், இந்த எக்ஸாம்ஸ் இதை பற்றி இருக்க போது. ஸோ செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டயர் 1, சரிங்களா? நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி நம்ம பேங்கிங்ல ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே டியர் 1, டியர் 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டியர் 1 போட்டுக்கனால ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றது அதோட மீனிங்காக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, பேப்பர் 1 எப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க, அதாவது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம் அப்படின்னா February 1, அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக், ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் அல்லது ஃபர்ஸ்ட் டே கூட உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் நீங்க இந்த ஸ்டெனோகிராஃப். ஓகே, செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம். இந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்னா என்ன? அதாவது நீங்க ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க, ஓகேவா? செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம்னு சொல்லும் பொழுது அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல. ஸோ செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நீங்க ஒரு இதுல ஸ்பெஷலைஸ்டா இருப்பீங்க. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்ல இதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கேன், இல்லை நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கேன், இப்போ பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நர்சிங் படிச்சிருக்கேன், இல்லை வந்து நான் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு ஸ்கவுட்ல இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இருக்கேன், அப்புறம் எனக்கு வந்து நான் வந்து மீடியா ஓகே, மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எல்லா விதமான ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு போஸ்டிங்ஸ் கொடுக்க போறாங்க. அதுதான் இந்த செலெக்ஷன் போஸ்ட். எல்லா ரீஜன்லையுமே நமக்கு சதர்ன் ரீஜன் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ரீஜன்லையுமே நமக்கு கொடுக்க போறாங்க.
ஓகேவா? ஸோ அப்போ இதுல ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்க போகுது. அந்த ஒரு எக்ஸாம் வச்சு நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, அது சிஜிஎல், அதாவது உங்களுக்கு கிராஜுவேட் லெவல்ல இருக்கும், 12th லெவல்ல இருக்கும், 10th லெவல்ல இருக்கும். நீங்க எதுல வேணா சூஸ் பண்ணி எழுத முடியும் அப்படின்றது செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம். ஓகேவா? சரி. ஸோ இது வந்து பிப்ரவரியில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் எப்போ அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாசம் இப்போ ஜனவரியில் நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா ஒரு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் இல்லைனா பிப்ரவரி எண்ட், அந்த மாதிரி டேட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நோட்டிபிகேஷனுக்கும், அதாவது நோட்டிபிகேஷனுக்கும் இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ டேட் இருக்கும், எவ்வளோ டைம் இருக்கும், டியூரேஷன் இருக்கும் அப்படின்னா ஒரு 2 months கேப் இருக்கும். சரிங்களா? ஸோ நோட்டிபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் ஒரு 2 months கேப் இருக்கும். அதுக்கடுத்து இங்க இருந்து வரீங்க எக்ஸாம் டியர் 1. இப்போ ஒரு டியர் 1 இருக்குதுன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் சொல்லலாமா? ஸோ டியர் 1 அப்படின்றது ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எங்க 2 months கழிச்சு முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் லெவல் இருக்குது அப்படின்னா இப்போ சிஜிஎல் சிஹெச்எல் பாத்தீங்க அப்படின்னா டியர் 2 which is மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? சோ அந்த எக்ஸாம் இருக்கும்போது அது எத்தனை நாள் கழிச்சு நடக்கும்? அது ஒரு 2 months ஆகும். ஓகேவா? அது ஒரு 2 months. உங்களுக்கு எக்ஸாம் முடிப்பீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க எழுதுனீங்களே எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். எதுவும் இங்க ஓஎம்ஆர் ஷீட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுற மாதிரி இல்லை வேற எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்க போது. ஆப்ஷன்ஸ் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போது உங்களுக்கு. அதுல நீங்க சூஸ் பண்ணி எழுத போறது அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ டியர் 1 முடிச்சிட்டீங்க. டியர் 1 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? 2 months கழிச்சு. ஓகேவா? ஸோ டியர் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 2 or 3 daysல உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் நடக்கும் எக்ஸாம். ஓகே, எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 4 ஷிஃப்ட். சிஜிஎல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஎல் எடுத்துக்க 4 ஷிஃப்ட்ஸ் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? 4 ஷிஃப்ட்ஸ் நடக்கும். அதாவது எல்லாம் 1 மணி நேரம் எக்ஸாம் தான். 1 மணி நேரம் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 1 மணி நேரம் எக்ஸாம்னால இப்போ 9 to 10 ஒரு எக்ஸாம், 11 to 12 ஒரு எக்ஸாம், 2 to 3 ஒரு எக்ஸாம், 4 to 5 ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 4 எக்ஸாம்ஸ், 4 ஷிஃப்ட் நடக்கும். ஓகே, ஷிஃப்ட் பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 எக்ஸாம் நடக்கும். அது மாதிரி ஒரு 10 நாள் நடக்குது அப்படின்னா அப்ப 40 எக்ஸாம் நமக்கு 40 ஷிஃப்ட் நடக்க போகுது. ஓகேவா? இந்த 40 ஷிஃப்ட் முடிஞ்சது 10 நாள் கழிச்சு ஒரு 10 நாள் முடிஞ்சது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஷீட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் நீங்க எழுதுனீங்க இல்லையா டெஸ்ட், நீங்க இந்த எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அதோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் நீங்க என்னென்ன எப்படி ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதோடைய ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் எது, நீங்க சூஸ் பண்ண ஆப்ஷன் எது அப்படின்ற மாதிரி தெளிவா உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. சூஸ் அன் ஆப்ஷன் சைட்ல போட்டிருப்பாங்க. அதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத கிரீன் கலர் டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து நீங்க வந்து ஒரு ரா மார்க் எவ்வளவு வருது உங்களுக்கு. இப்போ ஒரு 200 மார்க்ஸ் உங்களுக்கு டோட்டல் மார்க்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 150 வந்துருச்சு அப்படின்னா ஒரு சேஃபர் சைடா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? 120 இருக்கீங்க. ஸோ கட் ஆஃப் இன்கேஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கும். இது போக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலைசேஷன் உங்களுக்கு நடக்கும். நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு நாளைக்கு எழுதிருக்கீங்களா 4 ஷிஃப்ட் நடக்குது. 4 ஷிஃப்ட்ல உங்க ஷிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குது. அடுத்த ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்குது. அதுக்கடுத்து மறுபடியும் கஷ்டமா இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு இந்த நாள் ஃபுல்லா நடக்கக்கூடிய ஷிஃப்ட் எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜோ இல்லை வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணியோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் வந்து கட் ஆஃப் விடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த நார்மலைசேஷன் மெத்தட் அப்படின்றது நமக்கு அப்படி நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அதுல இருந்து கட் ஆஃப் மார்க்ன்றது ஒரு செட் ஆஃப் மார்க் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க தாண்டியே ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்க குவாலிஃபை ஆனாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். சரி, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அடுத்த எக்ஸாம் வந்துட்டோம். எக்ஸாம் 2 மாசம் கழிச்சு டியர் 1 முடிஞ்சிருச்சு. அந்த 2 மாசம் கழிச்சு ஓகேவா அடுத்த 10 நாள்ல உங்களுக்கு ஆன்சர் ஷீட் ரெஸ்பான்ஸ் ஷீட் உங்களுக்கு விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்ததுக்கு அப்புறமே அதுல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும்பொழுது உங்களுக்கு டியர் 2 எக்ஸாம் நெக்ஸ்ட் லெவலோட எக்ஸாம், அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் வச்சுக்கலாமா, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது இன்னும் 2 மாசத்துல வரப்போ இந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நாள்ல வரப்போகுது அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இந்த 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேவா 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு அந்த டியர் 2 நடத்துவாங்க. ஓகேவா? டியர் 2 அப்படின்றது ஒரே நாள்ல முடிஞ்சிடும். இது வந்து நீங்க பல ஷிஃப்ட்லாம் கிடையாது, 10 நாள் எழுதுற அப்படிலாம் கிடையாது. இதுல ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா 10 lakh people எழுதுறாங்க அப்படின்னா இதுல இருந்து கம்மி பண்ணிடுவாங்க, ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதுல வந்து ஒரு 70,000 பேர் தான் எடுப்பாங்க இந்த எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10 லட்சம் பேர் எழுதுறாங்க டியர் 1. யார் வேணா டியர் 1 எழுதலாம், அப்ளை பண்ணி தான் யார் வேணா எழுதலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது டியர் 2 அடுத்த லெவல் கொண்டு போய் இன்னும் அட்வான்ஸ் லெவலா போக போகுது. அதனால எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி ரெடியூஸ் பண்ணும் பொழுது நமக்கு
70,000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 70,000 பேரை ஒரே நாள்ல வச்சு முடிச்சிருவாங்க. சரிங்களா? ஒரே நாள்ல எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும் எல்லாருக்குமே. ஓகேவா? சோ அப்போ வந்து ஒரே நாள் எக்ஸாம் முடிஞ்சிடும். சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு உங்களுக்கு மறுபடியும் அதே ரெஸ்பான்ஸ் ஷீட் உங்களுக்கு விடுவாங்க. நீங்க டியர் 2 எழுதுனீங்க இல்லையா, அதோட ரெஸ்பான்ஸ் ஷீட் விட போறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ஃபைனல், அதுதான் உங்களுடைய ஃபைனல் இதா இருக்குது. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே 2 லெவல் தான் இருக்க போகுது, 2 லெவல் தான் இருக்க போகுது. ஸோ எந்த எக்ஸாம் எடுத்தீங்கன்னா சரி, சிஜிஎல் சிஹெச்எல் எதை எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 2 லெவல் தான் இருக்க போகுது. ஓகேவா? சரி. ஸோ அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு ஓகேவா, உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள, ஓகேவா, 2 மந்த்ஸ் ஆர் ஓகே 2 மந்த்ஸ் 1.5 மந்த்ஸ்க்குள்ள, 2 மந்த்ஸ் அப்படின்ற மேக்ஸிமம் லிமிட்டா வச்சுக்கிறேன். 1 ஆர் 1.5 மந்த்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? நீங்க 2 மந்த்ஸ் அப்படின்ற மேக்ஸிமம் லிமிட். இன் கேஸ் அதிகமா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதை விட 2 மந்த்ஸ் ஆகாது. அதுக்கு முன்னாடியே டியர் 2 முடிச்சு ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கடுத்து போஸ்டிங் தான். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து போஸ்டிங்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே பாருங்க, இங்கேருந்து இங்கே ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சா? ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 2 மந்த்ஸ், இங்கேருந்து ஒரு 2 மந்த்ஸ், ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு மொத்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? 6 மந்த்ஸுக்குள்ள உங்களுக்கு ஒரு மொத்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது இப்போ ஜான்வரியில் வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, உங்களுக்கு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு ஜூனுக்குள்ள, ஓகே, ஜூனுக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஒரு சில மினிஸ்ட்ரிஸ் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு சில மினிஸ்ட்ரிஸ் இப்போ இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு உடனே கூப்பிட்டுருவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கூப்பிட்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு டக்குன்னு போஸ்டிங் கொடுத்து நீங்கள் வேலைக்கே போயிடுவீங்க ஒரு 6 to 7 மந்த்ஸுக்குள்ள. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 6 to 7 மந்த்ஸுக்குள்ள நடக்கிற ப்ராசஸுக்கு நம்ம எப்படிலாம் படிக்கணும், கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு தயாராகணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இதான் டேட்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக நமக்கு கேலண்டர். ஓகேவா? ஸோ எப்போதுமே நமக்கு ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்எஸ்சி இதை பத்தின அப்டேட்ஸ்லாம் எங்க சார் பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ssc.nic.in இதுதான் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். ssc.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த இதுல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அதில் விடுவாங்க. நீங்க நோட்டிபிகேஷன் வருதா, அதில் வந்திருக்கும். நிறைய ஃபேக் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூட எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்கு, கான்ஸ்டபிள் லெவல் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் நோட்டிஃபிகேஷன் விட்டு எல்லாருமே அதை நம்பிட்டாங்க, அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபேக் நோட்டிஃபிகேஷனோட ஃபேக் இது மாதிரி நமக்கு நிறையா வரும். ஸோ அதனால ரொம்ப அவேராக இருக்கணும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அதனால எதுவுமே வந்து நீங்கள் நம்பிடக்கூடாது. அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துருக்குதா அது பார்த்து தான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா ssc.nic.in. ஓகேவா? இதுல வந்தாதான் உண்மை, இல்லைனா அது போய். ஓகேவா? ஸோ அது ஃபேக் தான் அப்படின்ற நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ ரீசெண்டாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த இயர்ல 2024 வந்துருச்சு. ஸோ 2024ல நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன சார் வரப்போகுது? அதான் நமக்கு செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம். சரிங்களா? இந்த செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒவ்வொரு கேட்டகரிக்கும், சரிங்களா, ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும். இப்போ நீங்க வந்து ஸ்டோர் கீப்பர் அதுக்கு நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா அப்படி ஒரு போஸ்ட் இருக்கு, ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற ஒரு போஸ்ட். அதே மாதிரி நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அப்படின்னா இப்போ பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் அந்த ரீஜன், ஓகே, நியூஸ் பத்தி வரக்கூடியது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லிட்டு பிஐபின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டெனோகிராஃபர், எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியும், ஓகேவா, நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சு ஷார்ட் ஹேண்ட் கற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் லெவலும் இதில் அட்டன் பண்ண முடியும் இந்த எக்ஸாம்ஸில். இது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ரீஜன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஒரே எக்ஸாம் தான். இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வேலை. ஸோ ஏதாவது ஸ்கில் டெஸ்ட் இருந்துச்சு இல்லை ஃபிசிக்கல் டெஸ்ட் இருந்துச்சுன்னா அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது எப்போ வரப்போகுது அப்படின்னா பிப்ரவரியில் நமக்கு வரப்போகுது. ஓகே, அதோட நோட்டிஃபிகேஷன் க்ளோசிங் டேட் எப்போ முடியுதுன்னா அதே பிப்ரவரியில் முடிச்சுட்டு எக்ஸாம் வந்து ஏப்ரல் டு மேல எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு சிபிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இன் டெல்லி போலீஸ் அண்ட் சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஏர்போர்ட் ஆகட்டும் இல்லை ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸஸ் எல்லாம் இருப்பாங்களே. இப்போ ஏர்போர்ட் போறீங்க, அதில் இருக்கவங்களாம் யார் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போறவங்க தான்.
ஓகேவா. ஸோ சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா. ஸோ சென்ட்ரல் ஓகேவா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் மூலியமா தான் அவங்கள போவாங்க. ஓகேவா. அடுத்து ஜேஇ வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம் எதுன்னு அப்படின்னா ஜேஇ தான் நமக்கு. ஓகேவா. ஜேஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் லெவல், நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா. ஸோ அவங்க மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து இந்த ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சீங்க அப்படின்னாலே இந்த 3 எக்ஸாம் தான் நீங்க ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது இந்த 3 எக்ஸாம். அதுக்கடுத்து இந்த இது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப எல்லாருமே இது வந்து இந்த எக்ஸாம்ஸ் இந்த 3 எக்ஸாம் மட்டும் எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, எனி டிகிரி, அதாவது எந்த மாணவர்களான எழுதலாம், இல்லை தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. யார் வேணா இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த எக்ஸாம் சிஜிஎல் எழுதணும், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எழுதணும் அப்படின்னா நமக்கு டிகிரி தேவை. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எழுதணும் அப்படின்னா 10th லெவல் நீங்க பாஸ் ஆயிருக்கணும். அடுத்து சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். ஓகேவா. ஸோ அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 10th ++2 படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் நீங்க ஈஸியா அந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். எல்லாருமே அப்ளிகபிள். அதுவே நீங்க ஜேஇ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். இதுவும் அதே மாதிரி தான். இது நீங்க டிகிரி வச்சிருக்கணும். ஓகேவா. சிபிஓ அப்படின்றது டிகிரி வச்சிருக்கணும் கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் போஸ்ட்டுக்கும் நீங்க 12th படிச்சிருந்தாலும் சரி, 10th படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேவா. நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணக்கூடிய இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா சிஹெச்எஸ்எல் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் 2024 வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் அட்மிஷன் எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2nd ஏப்ரலில் வருது. இதில் எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஸோ ஷோராக எதுவும் சொல்லலை, பட் டென்டேட்டிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த மார்ச் மாதம் தான் நமக்கு, மார்ச் ஆர் ஏப்ரல் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் ஜூலையில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு நம்மளே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு 6 months ஆகும் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிறது கரெக்டாக. ஸோ அப்போ 6 months ப்ராசஸ் முடிகிறதுக்கு நம்ம இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலேருந்தே நம்ம அதுக்கேற்ற முயற்சிகளை எடுக்கும் பொழுது அந்த அடுத்த 6 மாதத்துக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்க போகுது. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாம் அடுத்து எப்போ சார் வரப்போகுது அப்படின்னா நமக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் ஜூலை ஆர் ஆகஸ்ட், ஜூலைல நடக்கும். ஓகேவா. ஜூலைல எக்ஸாம் நடக்க போகுது. ஜூன்ல வந்து சிஹெச்எஸ்எல் நடக்கும், ஜூலைல உங்களுக்கு எம்டிஎஸ் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல வந்து சிஜிஎல் நடக்க போகுது. அது நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா ஜூன்ல வருதுன்றாங்க. ஓகேவா. ஸோ இதோட எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா செப்டம்பர்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். ஏன்னா அப்போதான் ஏன் இப்படி தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ வந்து நமக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கனால ஸோ அதனால கொஞ்சம் டேட்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க, அவ்வளோதானே தவிர ஸோ வேகன்சிஸ் அது எல்லாமே நமக்கு இன்னும் டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. ஓகேவா. ஸோ எக்ஸ்பெக்டடாக நம்ம சொல்லலாம். ஓகே, எக்ஸ்பெக்டடாக சொல்கிறேன் ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கும்பொழுது. ஓகேவா. ஸோ இதான் இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லும்பொழுது நீங்கள் அந்த ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு அந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். ஓகே. டைப் ரைட்டிங் அதை தாண்டி உங்களுக்கு என்ன ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் இருக்கணும். அது தாண்டி ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இது இருக்கும்போது ஸ்டெனோகிராஃபர் சிடி அந்த குரூப் சி. ஓகேவா. ஸோ அந்த லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு வரப்போகுது. எப்போ வரப்போகுது அப்படின்னா அக்டோபரில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் நீங்கள் தமிழ் இங்கே இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கலாம், பட் உங்களுக்கு ஹிந்தி தெரியும், நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், உங்களால் ரீட் அண்ட் ரைட் உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி நம்ம சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் லெவலில் எழுதுறோமோ அதே மாதிரி ஈக்குவல் போஸ்டிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த இதுதான். ஓகே. அடுத்து ஜிடி வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஓகேவா. ஸோ ஜிடி நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்குது. ஸோ அதோட எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 26,000 வேகன்சிஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, வந்திருக்குது. ஸோ அது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதனால அதில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் வந்து கான்ஸ்டபிள் லெவல். ஓகே, அதெல்லாம் குரூப் டி லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இது ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் சிஜிஎல் பார்க்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ இருக்கும்? எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லா போஸ்டிங் எடுத்தாலும் சரி ஹையஸ்ட் சேலரி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். என்ன லெவல்? ஓகேவா. ஸோ பே லெவல், பே ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. ஸோ பே ஸ்கேல் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி படிக்கிறாங்க, யூபிஎஸ்சியோட லெவல் என்னது நமக்கு குரூப் ஏ லெவல்.
ஓகேவா? ஸோ இப்போ டிஎன்பிசி நீங்க படிச்சிருக்கீங்கன்னா தெரியும். குரூப் 1 குரூப் 2 அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். இப்போ குரூப் 1 என்னது? அது ஹையஸ்ட் கேடர் அப்படின்றது. கரெக்டா? ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல அது ஹையஸ்ட் கேடரா இருக்கும் ஆஃபீஸர்ஸ் லெவல்ல. கரெக்டா? ஸோ அப்போ அடுத்த லெவல் அதாவது குரூப் 2 இல்ல குரூப் பி சொல்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குரூப் பின்னு சொல்லுவாங்க. குரூப் பி தான் இதோட மேக்ஸிமம் கேட்டகரி. அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் கூட நமக்கு சிஜிஎல்ல இருக்குது. நிறைய பேருக்கு சிஜிஎலோட அவேர்னஸ் கிடையாது. பட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் மூலமா நமக்கு வந்து இந்த இந்த வீடியோ மூலமா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எப்படி அதை அணுகணும், எப்படி அதை நம்ம வந்து அப்ளை பண்ணணும், எப்படி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சிஜிஎல் எக்ஸாம் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டிகிரி லெவல் அப்படின்றத நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ டிகிரி லெவல் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 27 இயர்ஸ். ஓகே, மேக்ஸிமம் 27 இயர்ஸ். ஓகேவா? ஒரு சில போஸ்டிங் 27 இயர்ஸ் இருக்கும் டு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 27 இயர்ஸ் டு 30 இயர்ஸ். இதுல எனக்கு 30 ஆயிடுச்சு சார், 31 ஆயிடுச்சு, நான் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க எழுத முடியும். எப்படி இருக்கும் போது அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், சரிங்களா? ஓபிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இதுவே எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்க அந்த ஏஜ் தாண்டி குறிப்பிட்ட ஏஜ் இப்போ 30 தான் மேக்ஸிமம் ஏஜ்னு இருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு. அந்த போஸ்ட் தாண்டி நான் எழுத முடியுமா? நான் 31 வயசு ஆயிடுச்சு, நான் எழுத முடியுமா? கண்டிப்பா எழுத முடியும். ஓபிசி கேட்டகரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் உங்களுக்கு ஏஜ் 33 வரைக்கும் நீங்க எழுதலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 35 வரைக்கும் நீங்க அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன் என்ன? எனி டிகிரி. எனி டிகிரி. ஓகேவா? ஸோ குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எனி டிகிரி, எந்த டிகிரி வேணா நீங்க படிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த டிகிரி நீங்க மினிமம் எவ்வளோ பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றது கிடையாது. டிகிரி வச்சிருக்கீங்களா அவ்வளோதான். நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கீங்க சார் எழுதலாமா? கண்டிப்பா எழுதலாம். இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க சார் எழுதலாமா? கண்டிப்பா நீங்க எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்போ டிகிரி அப்படின்றது எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எனி டிகிரி வச்சிருக்கலாம். டிகிரி கண்டிப்பா வச்சிருக்கலாம். நான் 12th தான் முடிச்சிருக்கேன் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க டிகிரி கண்டிப்பா வச்சுக்கணும், டிகிரி ஹோல்டரா இருக்கணும் அப்படின்றத வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் டு ஒரு சில போஸ்டிங் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்லாம் வரும்பொழுது 27 இயர்ஸ் வரும். ஆனா ஒரு சில போஸ்டிங்லாம் இப்போ யூடிசி அந்த மாதிரிலாம் 30 இயர்ஸ் கூட உங்களுக்கு எழுதலாம். ஓகேவா? 30 இயர்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் லிமிட். அதை தாண்டி இப்போ 27 இயர்ஸ் தான் ஒரு போஸ்டிங் நீங்க எய்ம் பண்றீங்க, அந்த எய்ம் பண்ற போஸ்டோட மேக்ஸிமம் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 இயர்ஸ் நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 3 இயர்ஸ் அப்ளை பண்ணி எழுத முடியும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் அப்ளை பண்ணி எழுத முடியும். அதுக்கு நீங்க என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி எஸ்சி எஸ்டி இருக்கு அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ரீசெண்டா உள்ளது 1 இயருக்கு முன்னாடி உள்ள ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க இல்லையா? இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ல ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ள இது வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டேட்டுக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க வாங்கியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க வாங்காம இருந்தீங்க அப்படின்னா இசேவை மையத்தில் நீங்க அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அது தந்துருவாங்க. சரிங்களா? இசேவை மையத்தில் நீங்க போய் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் இருக்கும்பொழுது அதை நீங்க அப்ளை ஓகேவா? ஸோ அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து அவங்களே அப்ளை பண்ணி தந்துருவாங்க ஆன்லைன்ல. ஓகே, இல்லைன்னா நீங்களே ஆன்லைன்ல பண்ண முடிஞ்சா கூட நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. தெரியல அப்படின்னா நீங்க இசேவை மையத்துக்கு நீங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏஜ் ஓகே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்க அப்ளையே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓபிசிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு இருக்காங்க. ஓகேவா? கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர். அது என்ன சார் கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னா? கிரீமி லேயர் அப்படின்னா நீங்க ஓபிசி கேண்டிடேட் தான், சரிங்களா? நீங்க கம்யூனிட்டி வைஸ் நீங்க ஓபிசி. ஆனா உங்களுடைய ஆனுவல் இன்கம் உங்களுடைய அப்பாவோட இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட இன்கமோ இல்லை உங்க கணவரோட இன்கம், நீங்க மேரிட்னா உங்களுக்கு கணவரோட இன்கம் பார்ப்பாங்க. இதுவே நீங்க அன்மேரிட் அப்படின்னா சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அப்பாவோட ஆனுவல் இன்கம் பார்ப்பாங்க. அது 8 lakhsக்கு ஓகேவா? 8 lakhsக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க நான் கிரீமி லேயர் உங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஓபிசி 3 இயர்ஸ் அப்படின்ற சலுகைகள்லாம் கிடைக்கும். இதுவே நீங்க 8 lakhsக்கு மேல ஓகேவா உங்களுடைய உங்க அப்பாவோட ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhsக்கு மேல போகுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுக்குள்ள வரும்னா கிரீமி லேயர் வந்துருவீங்க. இந்த கிரீமி லேயர் அப்படின்றது என்னன்னா நீங்க யூஆர் கேட்டகரிக்கு வந்துருவீங்க. நீங்க யூஆர் கேட்டகரிக்கு வருவீங்க. ஸோ இந்த சலுகைகள் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடையாம இல்லாம போயிடும். ஓகேவா? ஸோ இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய அப்பாவோட நீங்க அன்மேரிடா இருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட இன்கம் 8 lakhsக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா
ஓகேவா. ஸோ அதில் அவங்க இன்கம் 8 lakhs மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீமி லேயர் வந்துடுவீங்க. உங்களுக்கு அந்த 3 years ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் யூஆர் கேட்டகரியில் டேரக்டாக வந்துருவீங்க. நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வர மாட்டீங்க, யூஆர் கேட்டகரியில் வருவாங்க. ஓபிசின்னு சொல்கிறது நீங்கள் தமிழ்நாடு லெவலில் எம்பிசி பிசி அது மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஓபிசின்னு தான் சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நீங்கள் ஓபிசி, அதனால தான் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த பேட்டர்ன் ஓகேவா. ஸோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது நம்ம அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த பேட்டர்ன்லாம் இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பேட்டர்ன் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் வாங்கியிருக்கணும் ஓகேவா. ஸோ அது யாரோட எந்த ஆஃபீஸோட சைன் இருக்கணும் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 years உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பண்ணி ரீசெண்டாக வாங்கினது வச்சிருக்கணும் ஓகேவா. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக வாங்கின ஓகேவா. ஸோ 1 year பிஃபோர் அந்த மாதிரி, ஏன்னா இப்போ வந்து டியூரேஷன் இருக்குது நமக்கு ஓகேவா. ஸோ அப்போ அந்த டியூரேஷனுக்குள்ள நீங்கள் வாங்கியிருக்கணும் ஓகேவா. ஸோ அதனால அது பார்த்துக்கோங்க. இந்த க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 8 lakh உள்ள இருக்கீங்க அப்படின்னா நீங்க நான் க்ரீமி லேயர், நீங்க ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க. நீங்க 8 lakh தாண்டி போயிட்டீங்க, அதாவது 8 lakh தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க க்ரீமி லேயர்ல வந்துடுவீங்க. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா நீங்க யூஆர் கேட்டகரி ஓகேவா, அன்ரிசர்வ் கேட்டகரியில் நீங்க போயிருவீங்க. ஸோ அப்போ வந்து நீங்க உங்களுக்கு எந்த சலுகையும் ஓபிசிக்கு வரக்கூடிய சலுகைகள் இருக்காது. இதுதான் அதோட மீனிங். ஓகே, குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ கெசட்டட் போஸ்ட், அதாவது நம்ம சொல்ல போனா ஈஸியாக சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா பச்சை இங்க்ல சைன் போடுறாங்க இல்லையா ஓகேவா, கெசட்டட் ஆஃபீஸராக இருப்பாங்க. இப்போ நீங்களே வந்து ஒரு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை இங்கே ஏதாவது நீங்கள் படிக்க போகும்போதோ உங்களுக்கு கெசட்டட் ஆஃபீஸர் பச்சை இங்க்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு ஆளுகிட்ட உங்களுக்கு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க கரெக்டா. ஸோ அந்த அவங்கள போய் தேர்றதுக்கு நீங்களே அந்த அதிகாரியாக மாறணும் ஓகேவா. ஸோ அதுதான் இந்த இது சரிங்களா. ஸோ அந்த போஸ்டிங்ஸ் தான் இது எல்லாமே. அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஓகே, இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஏஜி ஓகேவா, கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு பே லெவல் 8. இதுதான் மேக்ஸிமம் லெவல் 8ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. லெவல் 8 யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு சில போஸ்டிங்ஸ் யூபிஎஸ்சி லெவல் 8 தான் வரும் ஒரு சில போஸ்டிங்ஸ் சரிங்களா. யூபிஎஸ்சி லெவலில் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த லெவல் 8 அப்படின்ற போஸ்டிங் யூபிஎஸ்சி லெவலில் வரும். அந்த மாதிரியான அதுக்கு ஈக்குவலான போஸ்டிங்ஸ் நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் இருக்குது. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகேவா. ஸோ அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 2 போஸ்டிங்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ 2 போஸ்டிங்ஸ் இருக்குது. இதோட ஏஜ் கேட்டகரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 இருக்குது. ஸோ இது குரூப் பி லெவல். நமக்கு யூபிஎஸ்சி லெவலில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏன்னு சொல்லுவாங்க, குரூப் 1 சொல்லுவாங்க. இங்கே குரூப் பி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எஸ்எஸ்சி லெவல் எக்ஸாம்ஸ் ஓகே, குரூப் பி லெவல். ஸோ இது கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட் ஓகேவா, கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட் நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 8ன்னு சொல்லும் போது 46,000, அதாவது இது பேசிக் பே. 46,600 அப்படின்றது பேசிக் பே. இதுதான் நமக்கு இன் அண்ட் சேலரினா கண்டிப்பாக கிடையாது. இதோட அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் அது இதுன்னு நமக்கு நிறைய வந்து ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 80,000 மேலே போகும் ஓகே, 80 to 90,000 மேலே போகும் ஓகேவா. ஸோ இங்கே சாலிடாக உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரியே 80 to 90 இல்லை 90 to 1 lakh குள்ள உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரியே கிடைக்கும் ஓகேவா. ஸோ இது ஆசை காட்டுறதுக்கு அதுக்காக நான் சொல்லல, உண்மையாலுமே இதுதான் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்ட். ஸோ அதனால கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கெசட்டட் ஆஃபீஸர் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு போஸ்ட் அது ஓகே, ரொம்ப பெரிய போஸ்டிங் அது. ஸோ அதனால நீங்க இந்த போஸ்டிங் எய்ம் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப நீங்க நல்லா படிக்கணும். அது போக எல்லாருமே கிளியர் பண்ணணும். அது ரொம்ப நாங்க எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம். இது கெசட்டட் ஆஃபீஸர் நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கடுமையா உழைக்கணும். அதுதான் ரொம்ப சொல்ல வரும் ஓகே. லெவல் 8 போஸ்டிங் இது எல்லாமே ஓகேவா. ஸோ அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் ஏஏஓ அப்படின்ற போஸ்ட் சொல்லுவாங்க ஓகே. நீங்க எப்படி வந்து இப்போ டிஎன்பிசியில் பார்க்குறோம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற யூபிஎஸ்சி லெவலில் பார்க்கும்போது ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் இருக்கு. அதுலையுமே நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசிஸ்டன்ட் செக்ஷனல் இது வந்து லெவல் 7ல் வரும். மித்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் எல்லாமே இதில் வரும் அப்படின்னா லெவல் 7ல் வரும். நமக்கு லெவல் 7 சொல்லும்போது 44,900 to 1,42,400. அதாவது பேசிக் பே. உங்களுக்கு இது என்ன மீன் பண்றாங்கன்னா இது உங்களுக்கு பேசிக் பே. நீங்க சேரும்போது உங்களுக்கு பேசிக்கா இருக்கும், அது போக அலவன்ஸ் சேர்ந்து உங்களுக்கு லெவல் 7 சொல்லும்போது 70 to 80 உங்களுக்கு கிடைக்கலாம். 70 to 80 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே நீங்க ரிட்டையர்ட் ஆகும் பொழுது ஓகே, ஸோ உங்களுக்கு எவ்வளவு வரும்னா அப்படின்னா 1,42,400 அப்படின்றது பேசிக் பே மட்டுமே. அதை தாண்டி அலவன்சஸ்லாம் அப்பயும் வரும் இல்லையா. ஸோ அதை தாண்டி போனா இன்னும் அதிகமாக வரும் நமக்கு. ஸோ லெவல் 7 போனா கூட அதுவும் ரொம்ப பெரிய போஸ்டிங் தான் நமக்கு ஓகேவா. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ போஸ்ட் சரிங்களா. ஏஎஸ்ஓ போஸ்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரொம்ப காமனா சொல்லணும் அப்படின்னா நமக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ்டி ஓகேவா. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நமக்கு வரும். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ்
ஓகேவா. டைரக்ட் டாக்ஸ் சொல்லும்போது நமக்கு இன்கம் டாக்ஸ்ல வந்துடும். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லும்போது ஜிஎஸ்டி, நமக்கு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், பிரிவென்டிவ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ், இது ரிலேட்டடாக வரும். ஓகேவா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே நமக்கு ரெவன்யூ சம்பந்தமானது இருக்கும். அது போக ரயில்வேஸ்ல உங்களுக்கு ஏஎஸோட ரயில்வேஸ் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ரயில்வேஸ், ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஓகேவா. ஸோ அது வந்து நீங்கள் தனியாகவே எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் கேடரில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட் நமக்கு இருக்குது. இது எல்லாமே குரூப் பி லெவல், இது எல்லாமே நான் கெசட்டட் ஆஃபீஸர். ஓகேவா. ஸோ அங்கே பார்த்தது ரெண்டே ரெண்டு போஸ்ட் மட்டும் தான் கெசட்டட் ஆஃபீஸர் பார்த்தோம். இங்கே பார்க்குறது நான் கெசட்டட் ஆஃபீஸர். நீங்கள் பச்சை இங்கில் சைன் போட முடியாது, பட் நீங்கள் லெவல் 7 பே வாங்க முடியும். ஓகேவா. ஸோ டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெவல் 7 பே தான் வாங்கிட்டு இருக்காங்க. நிறையா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே லெவல் 7 போஸ்ட் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு லெவல் 7 பே வாங்குறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான போஸ்ட் இது, சரிங்களா. ஸோ அந்த பே லெவல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சிபிடிடின்னு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஓகேவா. ஸோ இது வந்து டைரக்ட் டாக்ஸஸ் மென்ஷன் பண்றாங்க. ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர். ஓகேவா. ஜிஎஸ்டி அதெல்லாம் வரும் அதுக்குள்ள. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பிரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர், இது எல்லாமே கஸ்டம்ஸ்ல வரும். பிரிவென்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றது கஸ்டம்ஸ்ல. நீங்க அயன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பிரிவென்டிவ் ஆஃபீஸர் வருவாங்க இல்லையா. ஓகேவா. ஸோ அதில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிவென்டிவ் ஆஃபீஸராக வருவாங்க. கரெக்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமினர், அதுவும் கஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய போஸ்டிங். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸ் நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்டிங் இது எல்லாமே. ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்லாம் ரொம்ப பெரிய போஸ்ட். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஐடி ரைட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா. ஸோ அதில் அந்த ரைடு வராங்க இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி பாஸ் ஆகிருப்பாங்க, இந்த சி எக்ஸாம்ஸ் மூலியமாக தான் போயிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு. எப்படி படிக்கணும், எப்படி என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய தெரியாமல் இருந்திருக்கலாம். கரெக்டா. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணணும், எந்த எக்ஸாம்ஸ் மூலியமா கிளியர் பண்ண அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் மூலியமா தான் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. ஸோ கஸ்டம்ஸா இருக்கட்டும், ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நமக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரோ, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரோ, அது மாதிரி பார்க்கும்போது அப்புறம் பிரிவென்டிவ் ஆஃபீஸர், நமக்கு எக்ஸாமினர், இது எல்லாமே நமக்கு எங்க எது மூலியமா போறோம், ஏஎஸ்ஓ, இது எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் மூலியமா தான் போகும். இது எல்லாமே எந்த கேட்டகரி, எந்த எக்ஸாம்ல எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் வருதுன்னா சிஜிஎல் எக்ஸாம். அதுதான் நான் டெக்னிக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் எக்ஸாம். சிஜிஎல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூப் பி ஆஃபீஸர்ஸ் வரக்கூடிய எக்ஸாம். நீங்க எப்படி வந்து யூபிஎஸ்சி இருக்குதோ, யூபிஎஸ்சிக்கு அடுத்த லெவல் தான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேவா. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐல, ஓகேவா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஐபியில் ஏஎஸ்ஓ உங்களுக்கு இருக்கும், அது ரொம்ப பெரிய போஸ்ட். அடுத்து சிபிஐல எஸ்ஐ லெவலில் உங்களுக்கு போஸ்ட் இருக்கும். ஓகேவா. ஸோ இது குரூப் பி லெவல் தான் எல்லாமே. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கும் நமக்கு, போஸ்டல் அசிஸ்டன்ட்ல கூட இருக்கும். ஓகே, ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், போஸ்டல் அசிஸ்டன்ட், நீங்க வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல கூட உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. போஸ்டல் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குது. அதுதான் ரொம்ப டாக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட். ஓகேவா. டாக்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றது நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வரும். சரிங்களா. ஸோ அடுத்து கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல்ல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், இது எல்லாமே உங்களுக்கு போஸ்டிங்ஸா இருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எது லெவல்ல லெவல் 7, லெவல் 5 அப்படியே ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வரும். இப்போ டாக்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லும்போது லெவல் 5 வந்துருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பேர் இருக்கும். அதுக்கடுத்து லெவல் 4 வரும்போது பிஏஎஸ்ஏ, அதாவது போஸ்டல் அசிஸ்டன்ட், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்ஸ் வரும், அது லெவல் 4, அதுதான் மினிமமா இருக்கக்கூடிய போஸ்ட். அடுத்து யூடிசி, அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்டிங்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட் மினிமம் போஸ்டிங்ஸா இருக்கும். இதெல்லாம் லெவல் 4 வரைக்கும் மினிமமா இருக்கும் சிஜிஎல்ல. லெவல் 8ல ஆரம்பிச்சு லெவல் 4 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படியே குறைஞ்சிட்டு வரும். லெவல் 4 அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 35,000 அப்படின்றது ரொம்ப மினிமம் அமௌண்ட், இன்னான் சேலரி, ஐ மீன் பேசிக் பேவா இருக்கும். 34,000 அப்படின்றது பேசிக் பேவா இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து ஒரு 10,000 கிட்ட அலவன்ஸ் வந்து உங்களுக்கு அதுவே மொத்தமாக இன்னான் சேலரி ஒரு 45,000 கிட்ட வந்துருக்கும். நீங்க லெவல் 4ல பாஸ் ஆனா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 அப்படின்றது இன்னான் சேலரியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் என்ன எக்ஸாம் எப்படி பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் 1, டியர் 1. ஓகேவா. டியர் 1 அப்படின்னு சொல்லும்போது ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்து டியர் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ டியர் 1 பேட்டர்ன் என்ன சார், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ என்னென்ன இருக்க போகுது சிலபஸ்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்னென்ன அப்படின்னா ரீசனிங் தெரிஞ்சுக்கணும், ஆப்டிடியூட் தெரிஞ்சுக்கணும், ஜிஎஸ் அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஓகேவா. ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரீடிங் காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை கிராமர், வெக்காபுலரி, இது எல்லாமே சேர்ந்தது. ஓகேவா. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது நமக்கு நீங்க கேம்பஸ் இன்டர்வியூலாம் பார்த்துனா கூட தெரிஞ்சிருக்கும்.
டைஸ் வச்சு கொடுப்பாங்க, இல்லை மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் அதை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோடிங் டீகோடிங் ஆல்பபெட் சீரீஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ 25 கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு செக்ஷனும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 25 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இன்ட்டு 2, சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் இன்ட்டு 2. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில்? கண்டிப்பாக இருக்குது நெகட்டிவ் மார்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0.5 நெகட்டிவ் மார்க். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் டியர் 1 லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். ஓகேவா? 2 கொஸ்டின் தப்பானீங்கன்னா 1 மார்க் போகும். 2 கொஸ்டின் தப்பானீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு போதும். அதான் 0.5. ஓகேவா? ஸோ அதான் அந்த இதுதான். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது நான் சொன்னேன், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். ஸோ இது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ், அதுவும் 50 மார்க்கு. ஸோ டோட்டலாக 200 மார்க்ஸ். ஒவ்வொரு எல்லா செக்ஷனையும் ஆட் பண்ணால் டோட்டலாக 200 மார்க்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்காக இருக்கும். ஸோ ஒரு கட் ஆஃப் எப்படி சார் வச்சிருக்காங்க, லாஸ்ட் இயர்ல எப்படி கட் ஆஃப் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2022ல எக்ஸாம் நடந்துச்சு, அதாவது 22ஓட எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் டியர் 1 கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 116 இருந்துச்சு ஃபார் ஓபிசி. 114 சம்திங் இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ யூஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 116 தான் இருந்துச்சு. ஓகேவா? எதனால இந்த இவ்வளோ கம்மியா 200க்கு இவ்வளோதான் இருந்துச்சா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எதனால இந்த இவ்வளோ குறைவான வேகன்சி கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா அதில் வேகன்சி அதிகம், 37,000 வேகன்சி இருந்துச்சு. ஓகே, 37,000 வேகன்சிஸ் உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம்ல கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ 2022ல மிகப்பெரிய ஒரு வேகன்சி கொடுத்தாங்க. எவ்வளோ அப்படின்னா 37,000 கொடுத்தாங்க. ஓபிசிக்கு டியர் 1 கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 114 தான் இருந்துச்சு, யூஆருக்கு 116 தான் இருந்துச்சு. அதே மாதிரி டியர் 2 போகும்பொழுது உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கட் ஆஃப்லாம் இருந்துச்சு. 280 கிட்ட தான் ஓபிசி கட் ஆஃப் இருந்துச்சு, 290 கிட்ட தான் யூஆர் கட் ஆஃப் இருந்துச்சு. ஓபிசி கட் ஆஃப் டியர் 2 போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 284 கிட்ட இருந்துச்சு, யூஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 291 இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு போன 2022ல. இப்போ 23 முடிஞ்சிருச்சு, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் என்ன சார் இதுக்கு சம்மந்தமே இல்லை, ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே, கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும். எதனால இந்த கவுண்ட் அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா வேகன்சிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எதனால எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா 8,000 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு, 8,000 ப்ளஸ் வேகன்சிஸ். ஸோ அப்போ இவ்வளோ வேகன்சி வந்தால் இவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணுமா சார் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நமக்கு காம்படிஷன் அதிகமாகும் போது இந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு ஏற்படலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 145.93 ஃபார் ஓபிசிக்கு, 150 யூஆருக்கு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு இருக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 143 இருந்துச்சு, எஸ்சிக்கு 126, எஸ்டிக்கு 118.16. ஐயா இந்த கட் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த வாட்டி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய காம்படிஷனை பொறுத்து தான் அது இருக்க போகுது. அதோடைய எவ்வளோ பேர் அப்ளை பண்ண போறாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டு 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத வர மாட்டாங்க, அதில் 2 லட்சம் பேர் வராமல் போயிடுவாங்க. அப்போ 8 லட்சம் பேர் தான் நம்மளுடைய காம்படிஷன். அந்த 8 லட்சத்துலேருந்து அடுத்ததுக்கு ஒரு 1/10ல 80,000 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவலுக்கு ஒரு 80,000 எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து அதுக்கு கம்மி பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கிடையாது, இது எல்லாமே எலிமினேஷன் ப்ராசஸ் தான். ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ் தான். ஸோ அதனால நீங்கள் அது கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? சரி. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் எல்லாமே 25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ். எவ்வளோ டைம் எடுக்கணும் அப்படின்னா 1 hour 60 minutes, 1 hour. ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா, அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எடுத்தோடனே பார்த்தோன்னே ஐயோ ஒரு மணி நேரத்தில் 100 கொஸ்டினா அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மைண்டு வேற எங்கேயோ போயிடும், டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க. இப்படி பண்ணக்கூடாது, நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இப்போவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடக்கூடாது. நம்ம தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ யாராலும் முடியாத ஒன்றும் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் நம்ம எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது 1 hourல உங்களால் முடிச்சிட முடியும். சரிங்களா? 1 hourல நீங்கள் முடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 hourக்குள்ள 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்கு. ஓகே, ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வைக்கிறாங்க? ஓபிசிக்கு 145.93 வச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக 2023 நடந்த எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூலைல நடந்துச்சு. ஓகே, டியர் 1 ஜூலைல நடந்துச்சு. ரிசல்ட் செப்டம்பர்ல விட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிசல்ட் விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியர் 2 அக்டோபர்ல நடந்துச்சு. 1 month கேப்லேயே வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை 14 ஆரம்பிச்சிச்சு. ஜூலை 14 2023 ஜூலை 14 நடந்துச்சு.
ஒரு 39 ஷிஃப்ட் நடந்துச்சு, மீன்ஸ் ஒரு 10 நாள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இடையில சனி ஞாயிறு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்காது. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகே, சனி ஞாயிறு எக்ஸாம்ஸ் வைக்க மாட்டாங்க, வீக் டேஸ்ல மட்டும் தான் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஓகே, ஸோ அது ஸோ 14ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு 10 டேஸ் நடந்துச்சு. அதுக்கடுத்து செப்டம்பர் 19ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. செப்டம்பர் 19 வந்து உங்களுக்கு சிஜிஎல் ரிசல்ட் டியர் 1 ரிசல்ட் வந்துச்சு. அதில் தான் இந்த மார்க் போட்டிருந்தாங்க. சரிங்களா, அதுதான் இந்த மார்க் நமக்கு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து டியர் 1 முடிஞ்சா, டியர் 2 எப்போ நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 26 நடந்துச்சு. அக்டோபர் 26 டியர் 2 நடந்துச்சு. அக்டோபர் 26 டியர் 2 நடந்துச்சு. அது முடிச்சு 2 நாள்ல நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுட்டாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுட்டு ரிசல்ட், இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இதோட ஃபைனல் ரிசல்ட் டிசம்பர் 5 வந்துச்சு. ஃபைனல் ரிசல்ட் எல்லாருக்கும் போஸ்டிங்ஸ். ஓகேவா. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்து ஃபைனலாக உங்களுக்கு டிசம்பர் 5 ரிசல்ட்டே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ அதனால டிசம்பர் 5 ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க, ஜூலையில் எக்ஸாம் நடந்துச்சு. ஜூலையில் மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஓகேவா, மே மாதம், ஓகேவா, மே மந்த் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஜூலையில் டியர் 1. ஓகேவா. ஜூலையில் டியர் 1. ஸோ அக்டோபரில் டியர் 2, டிசம்பரில் ரிசல்ட். ஓகேவா, முடிஞ்சு. இதோட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பார்த்தீங்க, இது வந்து 5th மந்த்தா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மாதம் கேப்பு. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர், இது ஒரு 2 months. இங்கே நவம்பர் 1 month. ஸோ டோட்டலாக 5 monthsக்குள்ள, 5 to 6 monthsக்குள்ள நமக்கு என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ப்ராசஸே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, சிஜிஎல் எக்ஸாமே. ஓகேவா. ஸோ அதனால இந்த 5 to 6 monthsக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ அது 5 to 6 months எக்ஸாம் முடிகிறதுக்கு அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போகணும், ரிசல்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 months நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த வேகன்சி ஒரு 8000 வேகன்சி இருந்தனால கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு, அதே நம்ம பார்த்துக்கணும். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் வைக்க போகிறாங்க. ஓகே. ஸோ டியர் 2, டியர் 1 கிளியர் பண்ணியாச்சு. இப்போ டியர் 2க்கு போறீங்க. டியர் 2ல எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் 1, அதாவது மார்னிங் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இப்போ 9 o'clock உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. சரிங்களா, 9 o'clock உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 9 to 11 அப்படின்றது ஒரு 11:15 வரைக்கும் வச்சுக்கோங்க. 9 to 11:15 அப்படின்றது எக்ஸாம் இருக்கும். 9 to 10 வரைக்கும். சரிங்களா, இந்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9 to 10 வரைக்கும் இருக்கும். ஒரு மணி நேரம். இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா 60 கொஸ்டின் இருக்கும். அங்க எப்படி பார்த்தோம், இன்ட்டு 2 பார்த்தோம். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இன்ட்டு 3, மொத்தமா 60 கொஸ்டின் இன்ட்டு 3 பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், 180 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 180 கொஸ்டின் 180 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இது மட்டும் அப்படின்னா இந்த செக்ஷன் 1 மட்டும் ஒரு மணி நேரம் தான் அதுக்கு டைமிங். ஒரு மணி நேரத்தில் 60 கொஸ்டின். மேக்ஸ் ரீசனிங் மட்டும் ஒரு மணி நேரத்தில் 60 கொஸ்டின் எழுதணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்தில் வந்துருக்கும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் ஒரு 45 கொஸ்டின், ஜிஎஸ் ஒரு 25 கொஸ்டின், டோட்டலா 70 கொஸ்டின். 70 into 3 210 மார்க்ஸ். ஓகேவா. ஸோ அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டியர் 1 பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டியர் 1 மார்க்கையும் ஆட் பண்ணுவாங்களா ஃபைனல்ல? கண்டிப்பா கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குவாலிஃபை ஆகணும். இந்த மார்க்ஸ் எல்லாமே கட் ஆஃப் தான். பட் இந்த கட் ஆஃப் மார்க்ல நீங்க 145.93 எடுத்தா கூட நீங்க பாஸ் தான். ஓகேவா, 145.93 எடுத்தா கூட நீங்க பாஸ் தான், நீங்க ஃபெயில் கிடையாது. ஓகேவா, நீங்க கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்க, அந்த மார்க் எடுத்தாலே பாஸ் தான். ஸோ அப்போ அதோட மீனிங் என்னது, நீங்க குவாலிஃபை ஆனாலே போதுது. ஸோ குவாலிஃபை ஆகணும். இதுல மார்க் ஆட் பண்ண மாட்டாங்க, குவாலிஃபை ஆனா போதும். டியர் 2ல அப்ப எந்த மார்க்ஸ் எடுத்துப்பாங்க, எதை வச்சு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா, இந்த டியர் 2ல நடக்க போறிய மார்க் வச்சு தான். அதுவும் இந்த பேப்பர் 1 இது இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவான பேப்பர். ஓகேவா. ஸோ பேப்பர் 1 அப்படின்றது எல்லாத்துக்குமே பொதுவான பேப்பர். அதாவது எஸ்எஸ்சியில் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான போஸ்ட் இருக்கு சிஜிஎல்ல. அது என்ன அப்படின்னா ஜேஎஸ்ஓ அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஏஓ போஸ்ட். சரிங்களா. ஸோ இந்த ஜேஎஸ்ஓ அப்படின்றது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஓகே, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும், காலேஜ் லெவலில் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி வாங்கியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏஓக்கு இருக்கிறதுக்கு நீங்க காமர்ஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா, காமர்ஸ் படிச்சிருக்கணும். அதோட பேப்பர் தனியாக உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் 1 இருக்கிற எல்லாத்துக்குமே காமன். இதுவும் நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனா இதுவும் எழுதிருக்கணும். நீங்க இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு மார்க் ஆட் பண்ணுவாங்க. நீங்க இதெல்லாம் எழுதல, நான் இது மட்டும் எழுதுறேன், அந்த டிகிரிலாம் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துன்னா நீங்க இந்த பேப்பர் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா. சரி. ஸோ இப்போ 9 to 10 வரைக்கும் இந்த எக்ஸாம், இந்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும், ஆப்டிடியூடும் ரீசனிங்கும், டோட்டலாக 180 மார்க்ஸுக்கு. அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு, சரிங்களா, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் இருக்கும்.
அது எவ்வளோ மார்க்கு 70 கொஸ்டின் 210 மார்க். டோட்டலாக எவ்வளோ 180 + 210 டோட்டலாக 390 மார்க்ஸ் அப்படின்றது தான் உங்களுடைய மேக்ஸிமம் டோட்டல் மார்க்காக இருக்க போகுது. உங்களுக்கு டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் சிஜிஎல் பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த 390க்கு எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க, அதுதான் உங்களுக்கு சிஜிஎல் நீங்கள் வேலை வாங்க போறீங்க, குரூப் பி ஆஃபீஸர் ஆக போறீங்க அப்படின்னா 390க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க, எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க, அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க அப்படின்றது நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இதுக்கப்புறம் இது முடிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ இது ஒரு மணி நேரம் 9 to 10 முடிஞ்சு, இது ஒரு 10 to 11 முடிஞ்சு, அவ்வளோதான் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து ஒரு 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் என்ன ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் லெவல். ஓகே, கம்ப்யூட்டர் நமக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் தனியாக நமக்கு டெஸ்ட் வைப்பாங்க, தனியாக வைப்பாங்க சிபிடின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேர்த்து Tier 2 சேர்த்து வச்சிடுறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் அவேர்னஸ், நீங்கள் வைரஸ் பற்றி, சாஃப்ட்வேரை பற்றி, ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட்கட் கீஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அதோடைய டூல்ஸு நமக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. சிபியு அது மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது பேசிக் நாலேஜ் அபவுட் கம்ப்யூட்டர், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 3 மார்க்ஸ், டோட்டலாக 60 மார்க்ஸ். 60 மார்க்ஸ் அப்படின்றது இதுவும் குவாலிஃபிகேஷன். நம்ம எப்படி வந்து Tier 1 பார்த்தோம் இல்லையா, எப்படி குவாலிஃபை ஆனால் போதும் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு கட் ஆஃப் வைக்க போறாங்க. இப்போ 60க்கு ஒரு 24 கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24 மார்க் எடுத்தா நீங்க பாஸ். 24 கம்மியா எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஒரு சில போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் தேவை கிடையாது. ஒரு சில போஸ்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் போஸ்டிங் தேவை கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா டைப்பிங் போஸ்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ யூடிசி எல்லாம் எடுக்கிறீங்க, ஓகேவா? அதுக்கு கம்ப்யூட்டர் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் பாஸ் ஆனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு டைப்பிங்லாம் நீங்க பாஸ் ஆகிக்கணும். ஸோ இப்போ 2 குவாலிஃபிகேஷன் இருக்குது Tier 2 பொறுத்த வரைக்கும். நீங்க வேலை வாங்கணும் அப்படின்னா 2 குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று கம்ப்யூட்டர்ல நீங்க பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கியிருக்கணும், இல்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப்பிங்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டி அப்படி சொல்லுவாங்க, டெஸ்ட்னு சொல்லுவாங்க, டைப்பிங் ஸ்பீட் மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ டேட்டா அது ஒரு 15 நிமிஷம் நடக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க கம்ப்யூட்டர்லையும் பாஸ் ஆகிட்டீங்க, இதுலையும் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அவங்க எந்த போஸ்டிங் வேணா எடுத்துக்கலாம். இல்லை நான் கம்ப்யூட்டர்ல பாஸ் ஆகல பட் டைப்பிங்ல பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா டைப்பிங்ல உள்ள போஸ்டிங் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். யூடிசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங் மட்டும், டாக்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்க போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். டைப்பிங்லாம் பாஸ் ஆகல பட் ஆனால் கம்ப்யூட்டர்ல பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய போஸ்டிங் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கேற்ற கட் ஆஃப் நீங்க வாங்கியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜேஎஸ்ஓக்கு அடுத்த எக்ஸாம் நடக்கும். அதுக்கடுத்த 4 ஜேஎஸ்ஓக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஓக்கு போஸ்டிங்கான எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் Tier 2 பேட்டர்ன். Tier 2 டோட்டலாக உங்களுக்கு 390 மார்க்ஸ்க்கு. ஸோ எவ்வளோ சார் கட் ஆஃப் இருந்துச்சு லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக நடந்த ஃபைனல் கட் ஆஃப் எப்போ அப்படின்னா 2023ல பார்த்தீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஓபிசிக்கு 300 இருந்துச்சு, 300.01 சம்திங் என்னவோ இருந்துச்சு. ஓகேவா? ஸோ யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 310 இருந்துச்சு. அதாவது இதெல்லாம் மினிமமா, இவ்வளோதான் மினிமம். ஓகேவா? ஸோ இதுதான் மினிமம் மார்க். 300 எடுத்தால் தான் நீங்கள் ஒரு போஸ்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு. ஓகேவா? 300 எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நான் என்ன சொன்னேன் முன்னாடி, என்ன சொன்னேன், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2022ல பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து 284 ஓபிசிக்கு, யூஆருக்கு 291 இருந்துச்சு. பட் 2023ல பாருங்க நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, 300 இருக்குது, 310 இருக்குது. எதனால? இந்த வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால, அதோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அது 37 வேகன்சியில் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அதனால ஒரு சில போஸ்டிங் கொடுக்கவே இல்லை 2023ல. ஓகே, அந்த போஸ்டல் அசிஸ்டன்ட்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. மினிமம் போஸ்டிங் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போஸ்டிங் தான் இருந்துச்சு. ஓகேவா? லெவல் அதாவது இன்ஸ்பெக்டர் லெவல் இருக்கக்கூடிய போஸ்ட் தான் மினிமம் போஸ்டிங். அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால ஸோ 300 310 யூஆருக்கு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 307 இருந்துச்சு, 288 வந்து எஸ்சிக்கு, 283 அப்படின்றது எஸ்டிக்கு. இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். மினிமம் வந்து நீங்கள் இந்த மார்க் எடுத்தால் தான் உங்களை பாஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு போஸ்டிங்ஸே கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இது சிஜிஎல் பொறுத்த வரைக்கும். ஓகே, சிஜிஎல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், சிஜிஎல் அப்படின்றது ஒரு குரூப் பி லெவல் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த குரூப் பி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க என்னென்ன இருக்குது, நமக்கு கெசட்டட் ஆஃபீஸர் இருக்குது, நான் கெசட்டட் ஆஃபீஸர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் கெசட்டட் ஆஃபீஸர், கெசட்டட், ஓகே, நான் கெசட்டட். அடுத்து பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ 200 கொஸ்டின் ஃபார் Tier 1க்கு அதோட கட் ஆஃப் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Tier 2 பார்க்குறோம். ஸோ அதோட டோட்டல் மார்க்ஸ் 390. Tier 1 அப்படின்றது குவாலிஃபைங் நேச்சர் தான். Tier 2 மட்டும் தான் நமக்கு மார்க் எடுக்க போறாங்க. இந்த 300க்கு அதுதான் கட் ஆஃப் வைக்கிறோம். டோட்டல் மார்க் நமக்கு 300 மார்க், 390 மார்க். இந்த 390க்கு தான் 300 மார்க் கட் ஆஃப் ஓபிசிக்கு. அடுத்து 310 இவங்களுக்கு யூஆருக்கு. நீங்க ஓபிசியா இருந்து கிரீமி லேயரா இருந்தா கூட நீங்க யூஆர் கேட்டலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்க 310 எடுத்தாதான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதனால பார்த்துக்கலாம். ஸோ அது சிஹெச்எஸ்எல். ஓகேவா? ஸோ சிஜிஎல் பார்த்தாச்சு. சிஹெச்எஸ்எல்லாம் என்ன? கம்பைன்டு
ஹையர் செகண்டரி லெவல் 12th நீங்க பாஸ் ஆனதா ஓகேவா. ஸோ ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் தான் அது. 18 to 27 இயர்ஸ் ஓகேவா. 18 to 27 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா இருக்கும். 18 to 27 இயர்ஸ். குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th ஓகேவா. 12th லெவல் பாஸ் ஆயிருக்கணும். எப்படி நீங்க குரூப் 4 ஆஃபீஸர்லாம் டிஎன்பிசி லெவல்ல பாப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்டிங் தான் அது. சிஹெச்எஸ்எல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் சொல்லுவாங்க ஓகேவா. இதுல வந்து இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னா எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஓகேவா. நீங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து லெவல் 5 போஸ்ட் நமக்கு ஓகேவா. லெவல் 5 போஸ்ட். லெவல் 5 அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம், லெவல் 5 அப்படின்னா சிஜிஎல் லெவலுக்கு ஈக்குவலான போஸ்ட். சிஜிஎல் குரூப் பி பார்த்தோம் இல்லையா, அந்த லெவலுக்கான ஈக்குவலான போஸ்ட். லெவல் 4 இருக்குது டிஓக்கு, அதே மாதிரி டிஓல இன்னொரு டிஓ லெவல் 4. எல்டிசி ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் சொல்லும்போது லெவல் 2 லெவல் சரிங்களா, பே லெவல் 2. ஸோ அது வந்து 19,000 to 63,000. 19,000ன்றது பேசிக் பே. அதை தாண்டி உங்களுக்கு அலவன்சஸ்லாம் வரும் சரிங்களா. ஒரு 30 கிட்ட உங்களுக்கு கையில் வரும் ஓகே, 30 கிட்ட உங்களுக்கு கையில் வரும். ஸோ அப்போ வந்து இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு 30 கிட்ட இருக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா 29,000 அப்படின்றது பேசிக் பே. அதை தாண்டி அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 40 கிட்ட வந்துடும் ஓகேவா. ஸோ அதனால இது எஸ்சிஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய போஸ்டிங் எல்டிசி ஆர் ஜேஎஸ்ஏ ரெண்டு போஸ்டிங்ல ஏதோ ஒன்று. அதுக்கடுத்து டிஇஓ ஓகேவா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம், அதே பேட்டர்ன் தான் சரிங்களா. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி சிஜிஎல்ல பார்த்தோமோ அதே பேட்டர்ன் தான். Tier 1 நடக்கும். ஸோ Tier 1 Tier 2 ரெண்டு இருக்குது. ஸோ அதே 25 கொஸ்டின் டோட்டலா 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு 0.5 நெகட்டிவ் மார்க்கு 1 மணி நேரத்தில் 1 hour சரிங்களா. அதே பேட்டர்ன் தான் Tier 1. அடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரீசெண்டாக வச்ச கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 152.26 யாருக்கு அப்படின்னா ஓபிசிக்கு. யூஆருக்கு 153 வந்திருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 151 இருக்கு. அவுட் ஆஃப் 200 எல்லாமே அவுட் ஆஃப் 200 சரிங்களா. அவுட் ஆஃப் 200 மார்க்ஸுக்கு தான் நம்ம இந்த கட் ஆஃப் வைக்கிறாங்க ஓகேவா. இது ஒரு கட் ஆஃப் வந்துச்சு எதனால அப்படின்னா நமக்கு போஸ்டிங்ஸ் அப்படின்றது போன வாட்டி 1600 போஸ்டிங்ஸ் இருந்துச்சு. 1600 பிளஸ் போஸ்டிங்ஸ் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால ரொம்ப கம்மியான வேகன்சி இது. நமக்கு யூஸ்வலாக வரக்கூடிய போஸ்டிங்ஸ் 4000 to 5000 வரும் வேகன்சி. பட் 1500 தான் வந்துருந்துச்சு. எதனால அப்படின்னா அந்த 37,000 எடுத்தாங்க இல்லையா 2023 சிஜிஎல் 2022 சிஜிஎல்ல. ஸோ அதனால் அந்த போஸ்டிங் நிறைய எடுத்துட்டனால நம்ம சிஹெச்எஸ்எல் லெவலில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து இந்த வேகன்சி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் 1600 போஸ்ட் தான் இருந்துச்சு வேகன்சி விட்டுருந்தாங்க 2023ல. அதுக்கு தான் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகேவா. ஸோ அது கட் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா Tier 2 அதே மாதிரி தான். நம்ம எப்படி சிஜிஎல்ல பார்த்தோமோ Tier 2 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எக்ஸாம் தான் நடக்க போகுது. 9 to 10 வந்து இந்த இது இருக்கும் சரிங்களா. காலையில 9 to 10 வந்து இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். அதே 30 கொஸ்டின் 60 கொஸ்டின் டோட்டலா. இங்கேயும் 60 into 3 தான் 180. இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.3 நெகட்டிவ் மார்க் முன்னாடியே சொல்லணும்னு இருந்தா மறந்துட்டேன். ஸோ 1/3 which மீன்ஸ் 3 கொஸ்டின் தப்பு பண்ணா 1 மார்க் போகும். 1/3 நெகட்டிவ் மார்க். 3 கொஸ்டின் தப்பு பண்றீங்க அப்படின்னா 1 மார்க் போகும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ அதனால மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 180 டியர் இதில் மாடல் 1 செக்ஷன் 1ல. இது பார்த்தீங்கன்னா அங்கே 45-25 பார்த்துருப்போம், 70 கொஸ்டின் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் தான் சிஹெச்எஸ்எல் லெவலில். இங்கே இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நெக்ஸ்ட் 10 to 11 நடக்கும் நமக்கு. ஸோ இதுவும் 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்தில் 60 கொஸ்டின், அங்கே 70 கொஸ்டின் பார்த்துருப்போம். 70 into 3 210 பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 40-20 40-60 கொஸ்டின் தான். 40 கொஸ்டின் இங்கிலீஷ், 20 கொஸ்டின் ஜிஎஸ். டோட்டலாக 60 கொஸ்டின் 180 கொஸ்டின் 180 மார்க்ஸ். டோட்டலாக இப்போ எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது 360 மார்க்ஸ். இங்கே ஒரு 180 ஓகேவா, இங்கே ஒரு 180 மார்க்ஸ், இங்கே ஒரு 180 மார்க்ஸ், டோட்டலாக 360 மார்க்ஸ். இதுக்கு தான் கட் ஆஃப் வைக்க போகிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்குது. இதில் 15 மார்க்ஸ் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 45 மார்க்ஸ். அங்கே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 into 3 60 பார்த்துருப்போம். இங்கே 15 into 3 45 ஓகேவா. ஸோ அது 15 மினிட்ஸ் நடக்க போகுது. இதில் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இதில் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகலை, டைப்பிங் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகலாம் பிரச்சனை இல்லையா சார், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகவே ஆகணும். இது ரெண்டுலையுமே நீங்கள் பாஸ் ஆகணும் ஓகேவா. அந்த 2 டெஸ்ட்லையுமே நீங்கள் பாஸ் ஆகணும். இப்போ சிஹெச்எல் ரீசெண்டாக நடந்துச்சு. Tier 2 முடிஞ்சிருச்சு. Tier 2 முடிஞ்சிருச்சு. அதாவது எப்போ முடிஞ்சுன்னா November 2 முடிஞ்சிருச்சு. ஆனால் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் விடவே இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி விடல. அதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் Tier 1ல பாஸ் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்கள மறுபடியும் எடுத்திருக்காங்க. அவங்களை எடுத்து மறுபடியும் January 10 அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேவா. ஸோ அவங்க கண்டக்ட் பண்ணி அதுக்கடுத்து தான் ஃபைனல் ரெஸ்பான்சிபிலிட்டி விடுவாங்க. அதுக்கடுத்து ரிசல்ட் விட போகிறாங்க. ஸோ அப்போ எதனால இந்த இது வருதுன்னு தெரியல. பட் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இதுமே கண்டிப்பாக பாஸ் ஆகியே ஆகணும் சரிங்களா. கம்ப்யூட்டர் நாலேஜ் சரி, இது ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிங் டெஸ்ட் சரி, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ டைப்பிங் என்ன சார், டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் வேணுமா? கண்டிப்பாக சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. பட் உங்களுக்கு ஸ்பீடு தேவை. நீங்கள் சிஜிஎல் லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிஎலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஓகேவா 2000 கீ டிப்ரெஷன் இருக்கணும். ஓகேவா ஸோ கீ டிப்ரெஷன் ஓகேவா கீ டிப்ரெஷன் 2000 இருக்கணும். சிஹெச்எஸ்எலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1750 இருக்கணும். ஓகேவா இதில் 2000 இருக்கணும், இதில் 1750 இருக்கணும். கீ டிப்ரெஷன் 1750 இருக்கணும், அதில் 2000 இருக்கணும். சிஜிஎலுக்கு 2000 கீ டிப்ரெஷன் இருக்கணும், சிஹெச்எலுக்கு 1750. அதுவே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் கிளியர் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகமான ஸ்பீடு தேவைப்படும். ஓகேவா ஸோ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ டிப்ரெஷன் எவ்வளோ வரணும் அப்படின்னா 8000 கிட்ட வரணும். 8000 கீ டிப்ரெஷன். ஓகேவா 8000 கீ டிப்ரெஷன் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 4000 to 3000 to 4000 கீ டிப்ரெஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா ஸோ டைப்பிங் ரொம்ப முக்கியம் சிஹெச்எல்ல பொறுத்த வரைக்கும். ஓகே ஸோ கட் ஆஃப் 2023ல இன்னும் வரல, 2022 தான் வந்திருக்குது. போன வருஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 3 அவுட் ஆஃப் 360க்கு ஃபைனல் கட் ஆஃப் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அப்போ 284 ஓபிசிக்கு 300 வந்து யூஆர் இருக்கு. அதே மாதிரி 290 பிளஸ் வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 260 பிளஸ் அப்படின்ற எஸ்சிக்கு இருந்துச்சு, 250 பிளஸ் எஸ்டி அப்படின்ற கேட்டகரிக்கு இருந்துச்சு. ஓகேவா இது சிஹெச்எல்ல பொறுத்தவரைக்கும். சிஜிஎல் மாதிரியே தான் சிஹெச்எல், பட் போஸ்டிங் மட்டும் டிஃபர் ஆகும். எல்டிசி ஆர் ஜேஎஸ்ஏ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்ல எல்லாமே அதாவது இப்போ எல்டிசி தான் லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குனா எங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதே எப்படி சிஜிஎல்ல பாஸ் ஆகி போனாங்க, இப்போ ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா போயிருக்காங்க. ஓகே சிஜிஎல்ல பாஸ் ஆகி ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரா போயிருக்காங்க. அப்போ நான் எல்டிசி பாஸ் ஆகி எங்க போறேன், அதே மாதிரி அதே அவங்க ஆஃபீஸ் தான் போறீங்க, அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் போறீங்க. பட் அவங்களுக்கு கீழே இருக்க போறீங்க அவ்வளவுதான். அவங்க இன்ஸ்பெக்டர் லெவல்ல போறாங்க, லெவல் 7ல போறாங்க, நீங்க லெவல் 2 ஆர் 3ல போறீங்க. ஓகேவா ஸோ அவ்வளோதானே தவிர பே மட்டும் தான் மாறுமே தவிர பட் எல்லாமே ஒரே ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க எம்டிஎஸ் லெவல் போனாலும் சரி, ஹவல்தார் ஆனாலும் சரி, எல்லாமே வந்து ஒரே ஆஃபீஸ் தான். பட் உங்களுக்கு அந்த பே லெவல் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஒன்றுமே வேற எதுவும் டிஃப்ரென்சஸ் கிடையாது. அடுத்து எம்டிஎஸ். ஓகேவா ஸோ எம்டிஎஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சுக்கக்கூடிய எக்ஸாம். ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்க சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல கூட எழுதலாம் எக்ஸாம். எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ் தமிழ்ல எழுதலாம், உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு எழுத முடியும். ஓகேவா ஸோ அதனால அது நீங்க நிறைய பேர் அது ப்ரிஃபர் பண்றாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. நிறைய பேர் நம்முடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு தமிழ்நாடு ரீஜியன்லேயே நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ரீஜியன் கட் ஆஃப் நமக்கு வந்து சிஹெச்எஸ்எல் அண்ட் சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் மொத்தமான கட் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா ஒரு கட் ஆஃப். ஆனால் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ரீஜன், இப்போ நீங்க தமிழ்நாடு ரீஜன் இருக்கீங்க அப்படின்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன், சதர்ன் ரீஜனுக்குள்ள தமிழ்நாடு வரும் அப்படின்ட்டு. தமிழ்நாடுக்குள்ளே ஓகேவா சதர்ன் ரீஜனுக்குள்ளே தமிழ்நாடுக்கு தனியாக கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த மாதிரி புதுச்சேரிக்கு தனியாக கட் ஆஃப், ஹைதராபாத்துக்கு தனி கட் ஆஃப், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க தனி கட் ஆஃபே இருக்கும். சரிங்களா ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் தனி கட் ஆஃப் இருக்கும். அதுல நீங்க பாஸ் ஆனாலே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரி இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18 to 25 ஃபார் எம்டிஎஸ். அடுத்து 18 to 27 ஃபார் ஹவில்தார். ஓகேவா ஸோ எம்டிஎஸ் அப்படின்ற போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதுக்கு நீங்க போகணும் அப்படின்னா 25 வயசுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். ஓபிசிக்கு அதே மாதிரி தான் 3 years, ஓபிசிக்கு 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years. ஓகேவா ஸோ சிஹெச்எல்லுக்கு எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே வந்துட்டாலே 3 years ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு 5 years. இதுதான் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகேவா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஆர் ஐடி. ஓகேவா 10th லெவல். சரி 10th லெவல் அப்படின்ற நீங்க பாஸ் ஆயிருக்கணும். சரி 10th லெவல் நீங்க பாஸ் ஆயிருந்தாலே போதும். அதில் நீங்கள் ரெகக்னைஸ்டு போர்டில் நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே போதும், உங்களுக்கு இது குவாலிஃபை தான் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு. ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே குவாலிஃபைங் நேச்சர். ஓகேவா இது குவாலிஃபைங். ஓகேவா குவாலிஃபைங் தான் இது. ஸோ இப்போ 20 மார்க் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் 60 மார்க். சரிங்களா 20 கொஸ்டின் இது 60 மார்க் 20 into 3 அதே 3 தான் 60 மார்க்ஸ். ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து குவாலிஃபைங் தான். எனக்கு ரீசனிங் ஆப்டிடியூட் தெரியாது, நான் டிஎன்பிசி ஆஸ்பிரண்டாக இருக்கேன் அப்படின்னு பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்ல நிறைய மார்க்ல நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். இதில் இந்த மார்க் ஆட் பண்ண மாட்டாங்க.
உங்களுக்கு எது மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னா இந்த ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் தான். ஜிஎஸும் இங்கிலீஷும் உங்களுக்கு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ ஜிஎஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் 75 மார்க்குக்கு, இந்த இங்கிலீஷ் அப்படின்ற 25 கொஸ்டின் 75 மார்க்கு, 25 into 3 75. ஸோ இதோட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 45 நிமிஷம், இது ஒரு 45 மினிட்ஸ். ஓகேவா, டோட்டலாக 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது இந்த 150 மார்க் இருக்கு இல்லையா, இந்த 150 மார்க்குக்கு மட்டும் தான் நம்ம எக்ஸாம் நமக்கு மார்க் வரப்போகுது. ஓகேவா, மார்க் கால்குலேட் பண்ண போகிறாங்க. இந்த 120 மார்க் நமக்கு எதுவுமே கால்குலேஷன் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் மார்க் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அதை நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான், குவாலிஃபை. யூ ஆர் குவாலிஃபை டு. ஓகேவா, ஸோ இந்த செக்ஷனுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஓகே, எல்லாமே ஒரே எக்ஸாம் தான், ஒரே நாள் தான் நடக்கும். ஸோ இது நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா இது நீங்கள் திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ குவாலிஃபைங் நேச்சர்னு சொல்றது, அது நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா அது திருத்தவே மாட்டாங்க, அடுத்த இதுக்கு போகவே மாட்டாங்க, அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அடுத்து போவீங்க. அப்போ இந்த 150 மார்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 150 மார்க்கை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, கட் ஆஃப்லாம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கு 130 இருந்துச்சு ரீசெண்டாக நடந்ததில். எஸ்சிக்கு வந்து 131, எஸ்டிக்கு 126 இருந்துச்சு, ஓபிசிக்கு 133. இது எல்லாமே தமிழ்நாடு ரீஜனில், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அந்த ரீஜன், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரீஜன், அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் இருந்தது. ஓகேவா, ஸோ 132 அப்படின்றது யூஆருக்கு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ரீஜன். ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் ஹவில்தார் இது சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹவில்தார்னா என்ன அப்படின்னா நமக்கு செக்யூரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் தான். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் நமக்கு இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி டெஸ்ட் இருக்கும், பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். வாக்கிங் வந்து 160 மீட்டர்ஸ் இன் 15 மினிட்ஸ்ல நடந்திருக்கணும். 1600 மீட்டர்ஸ், 1600 மீட்டர் வந்து 15 நிமிஷத்துல உங்களுக்கு நடந்திருக்கணும். ஃபார் மேலுக்கு அண்ட் ஃபீமேல் 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ். ஓகேவா, 1 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ்ல நடந்திருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். மேல் அப்படின்னா 157.5 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றது இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து இவங்க ட்ரைப் பீப்புள், அந்த பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ட்ரைப் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 81 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபுல்லி வித் எக்ஸ்பேண்ட் வித் மினிமம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹைட் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, 2.5 சென்டிமீட்டர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் அசாமிஸ் அந்த ரீஜனில் உள்ளவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 48 kg வெயிட் இருக்கணும் கண்டிப்பாக. வெயிட் வந்து ஃபீமேல் வந்து 48 kgக்கு மேலே இருக்கவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும், அவங்க தான் எலிஜிபிள் இதுக்கு. ஓகேவா, இது ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்றது ஹவில்தாருக்கு மட்டும். சரிங்களா, உங்களுக்கு எம்டிஎஸ் லெவலில் இருக்காது, எம்டிஎஸ் லெவலில் உங்களுக்கு இருக்காது, ஹவில்தார் தான். சரிங்களா, ஹவில்தார் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ இது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இதுதான் எம்டிஎஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் இது. ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம் தான், 10th லெவல் தானே அப்படின்னு ரொம்ப இலக்காரம் நினச்சிடாங்க. ஏன்னா எம்டிஎஸ் லெவலில் போகக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 19,000 அப்படின்றது இன்ஹான்ஸ் சேலரி. உங்களுக்கு 19,000 அப்படின்றது இன்ஹான்ஸ் சேலரி. உங்களுக்கு கையில் வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 25, இது வந்து பேசிக் பே, இன்ஹான்ஸ் சேலரி பேசிக் பே. இன்ஹான்ஸ் சேலரி உங்களுக்கு 25,000 கிட்ட வரும். இன்ஹான்ஸ் சேலரி வந்து 25,000 கிட்ட வரும். ஓகேவா, ஸோ அதனால இது 10th லெவல் தானே, ரொம்ப சிம்பிளாக நம்ம நினச்சிடக்கூடாது. ஓகேவா, ஸோ ரொம்ப இதுவும் ஒரு நல்ல எக்ஸாம் தான். நீங்கள் இப்போ ஆடிட்டர் ஜெனரலாக இதில் வந்து நீங்கள் எம்டிஎஸ் போகிறீங்க, எம்டிஎஸ்ல வந்து நீங்கள் ஓகே எம்டிஎஸ் எக்ஸாமில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆடிட்டர் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் போகிறீங்க. ஓகே, டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு போஸ்டிங் இருக்குது, அந்த அக்கௌண்ட்ஸில் நீங்கள் எம்டிஎஸ்ஸாக போகிறீங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக போகிறீங்க. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டராக நீங்கள் மாற முடியும். ஒரு சில வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணா ஆடிட்டராக போவீங்க. இந்த ஆடிட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங். இந்த ஆடிட்டர் அப்படின்றது சிஜிஎல் இருக்கக்கூடிய போஸ்டிங். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் வந்து ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால எம்டிஎஸ்ல இருந்துட்டு ப்ரொமோட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால எம்டிஎஸ் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமே குறைவாக எடுத்து நினைச்சிடாதீங்க. அதுல இருந்து ப்ரொமோஷன் நீங்கள் வேற எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி. இப்போ நான் சிஜிஎல் கிளியர் பண்ணிட்டேன், அடுத்து வேற ஒரு போஸ்டிங் எழுதலாமா, கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் நடக்கும், அது போக நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏஜ் கிரைட்டீரியா இருக்கிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக எழுத முடியும். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் தான். சரி, சிபிஓ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் டெக்னிக்கல் பார்த்தோம், இதுவும் நான் டெக்னிக்கல் தான், பட் போலீஸ் லெவலில். இப்போ எப்படி நம்ம டிஎன்பிசியில் எஸ்ஐ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி நமக்கு. ஓகேவா, சிபிஓ அப்படின்றது நம்ம சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அது ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 18 to 27 years. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா எனி
ஓகே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் NCC சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. NCC சர்டிஃபிகேட், B சர்டிஃபிகேட், C சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது CPO அப்படின்றது நமக்கு லெவல் 5 கேட்டகரி. சரிங்களா? லெவல் 5 இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா CISF, CRPF, அடுத்து BSF, அடுத்து ITBP. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு BR பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், ஸோ மாதிரிலாம் வருவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. ஸோ இது எல்லாமே லெவல் 5ல வரக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே போலீஸ் லெவல் தான். சரிங்களா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் டியர் 1 எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று. ஓகேவா? எக்ஸாம் டியர் 1 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சாதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெவல் எக்ஸாம் நடத்துவாங்க. டியர் 2 நடக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மட்டும் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்க டியர் 1 அண்ட் டியர் 2. ஸோ டியர் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா CGL, CHS எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே 25 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் 50 மார்க். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். சரிங்களா? ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். ஓகே, ஈச் கொஸ்டின் கேரிஸ் ஒரு மார்க். சரிங்களா? 1 மார்க். ஸோ அப்போ 1 மார்க் நமக்கு இருந்தா போதும். ஸோ ஐ மீன் ஒரு மார்க் நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. ஸோ என்னென்ன இருக்கு அதே தான், எல்லாமே பேட்டர்ன் சேம் தான். ஸோ என்னென்ன சிலபஸ்னா ரீசனிங்கு, அடுத்து நமக்கு ஜென்ரல் GS, அடுத்து ஆப்டிடியூடு, அடுத்து ரீசனிங். சரிங்களா? ஸோ ரீசனிங்கு, GS, ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், இதுதான் 50 கொஸ்டின் 2 hours. டோட்டலா 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ரன்னிங் இருக்கும். சரிங்களா? ரன்னிங்கு, அடுத்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். நீங்க தமிழ்நாடு லெவல்ல பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்காது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் நீங்க அந்த எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு டியர் 1 முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண, இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டியர் 1 முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த நீங்கள் டியர் 1 முடிச்சு சொல்லும் போது நான் இது வரைக்கும் முன்னாடிலேருந்து பண்ணிட்டு இருந்தேன், பட் கொஞ்சம் கேப் போட்டுச்சு, இதுக்கு அடுத்து பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே போறீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இந்த இதுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்ல நம்ம கிளியர் ஆகலை அப்படின்னா அடுத்து இந்த டியர் 2க்கு நம்மளால போக முடியும். இதுதான் டியர் 2. ஓகே, அந்த டியர் 2க்கு போகவே முடியாது. டியர் 1 நடக்கும். ஓகேவா? டியர் 1 நடக்கும். அடுத்து பிசிக்கல், இந்த பிசிக்கல் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு டியர் 2வே போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால இந்த டியர் 1 முடிச்சுட்டு நீங்க பிசிக்கல் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து டியர் 2க்கு உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் 200 மார்க்ஸ், 200 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் மட்டும்தான், மேக்ஸ் கிடையாது. இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ். 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ், 2 hours டைம் டியூரேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து இதில் கட் ஆஃப் மார்க் ரீசெண்டாக வந்ததில் டியர் 1ல வந்து கட் ஆஃப் மார்க்ஸ், டியர் 1ல வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து SCக்கு பார்த்தீங்கன்னா 115 இருந்துச்சு அவுட் ஆஃப் 200, எல்லாமே அவுட் ஆஃப் 200 மேல். ஓகே, ஃபீமேல் மேல். சரிங்களா? ஒவ்வொருத்தங்க தனித்தனியாக விடுவாங்க. ஸோ இதான் கட் ஆஃப் மார்க்ஸாக இருந்துச்சு. ஓகே, ஸோ OBCக்கு பார்த்தீங்க அப்படின்னா 137 இருந்துச்சு ஃபீமேலுக்கு, மேலுக்கு 131 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்துச்சு. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டியர் 2 இனிமேல் தான் நடக்க போகுது. ஜனவரி 8ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அதை இன்னுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? சரி. ஸோ அடுத்து GD எக்ஸாம். GD எக்ஸாம் தான் இப்போ ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 23 இயர்ஸ். 18 to 23 இயர்ஸ். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th லெவல். சரிங்களா? 10th லெவல் இருந்தாலே போதும், நீங்கள் குவாலிஃபைட். ஸோ இதில் அதேதான் NCC சீட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5% ஆஃப் த மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் இன்சென்டிவ் போனஸ் மார்க்காக கொடுப்பாங்க. B சர்டிஃபிகேட்னா 3%, A சர்டிஃபிகேட்னா 2%. ஓகேவா? ஸோ GD வேகன்சி தான் ரீசெண்டாக வந்துச்சு. டோட்டலாக 26,146 வந்துருச்சு. ஓகேவா? 26,000. ஓகேவா? ஸோ மேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,347 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக 26,146 இருந்துச்சு. மேல் அண்ட் ஃபீமேல் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,146 வந்துருந்துச்சு. இதான் ரீசெண்டாக வந்த வேகன்சி. BSF இதே தான் நம்ம CPOவில் பார்த்தோம் இல்லையா, SSB, CRPF, CASF, BSF, ITBP, AR, அசாம் ரைஃபிள்ஸ், அடுத்து வந்து SSF, இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க.
ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கட்டும், இண்டோ டிபெட்டியன் பார்டர் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க. ஜிடி இது வந்து கான்ஸ்டபிள், ஜிடி அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டபிள் லெவல். சரிங்களா? எப்படி நம்ம பிசி சொல்றோம் இல்லையா, தமிழ்நாடு பிசி, அந்த கான்ஸ்டபிள் லெவல் அது. ஓகே, ஸோ இதோட இதுக்கான பேட்டர்ன் என்னது, 20 20 20 20. ஸோ எல்லாமே 20 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். எது எது அப்படின்னா ஜிஎஸ், சாரி ரீசனிங்கு, ஜிஎஸ், மேக்ஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கும். அடுத்து இங்கிலீஷ் டோட்டலாக 80 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 2, எல்லாத்துக்கும் இன்ட்டு 2 பண்ணணும். ஸோ 160 மார்க்ஸ்க்கு டோட்டலாக 1 hour டைம். சரிங்களா? ஸோ இதுதான் ஜிடி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 130 கிட்ட இருந்துச்சு லாஸ்ட் டைம். சரிங்களா? 130 கிட்ட இருந்துச்சு அவுட் ஆஃப் 160க்கு. ஓகேவா? ஒரு சில போஸ்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஒரு சில போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது வந்து CAISF, சிபிஓ இருக்கட்டும் இல்லை ஜிடியா இருக்கட்டும், ரெண்டுலையுமே ரொம்ப ஹையர் போஸ்ட் எது அப்படின்னா CISF, அதுதான் ஹையஸ்ட் போஸ்டிங்காக இருக்கும். நம்ம எப்படி ஜிடி சிஜிஎல்ல பார்த்தோம் இல்லையா, சிஜிஎல்ல பார்க்கும்போது ஏஓ ஏஎஸ்ஓ அப்படின்ற கெசட்டட் ஆஃபீஸரை பார்த்தோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சிபிஓ போலீஸ் லெவலில் பார்க்கும்போது CISF தான் நமக்கு ஹையஸ்ட் லெவல் போஸ்டிங். சரிங்களா? ஸோ அதனால அதுதான் அதை எய்ம் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் அப்படின்றது நமக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 to 25 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி 27. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எல்லாத்துக்குமே 3 இயர்ஸ், SC STக்கு 5 இயர்ஸ். ஓகேவா? அதே தான். அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் எனி டிகிரி வச்சிருக்கலாம், எனி டிகிரி 12th லெவல். ஓகேவா? 12th டிகிரி ஆர் 12th லெவல் எது வேணா இருக்கலாம். ஓகே, 12th லெவல் இருக்கலாம், டிகிரி வச்சிருக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் இருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதான் பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் Tier 1 நடக்கும். Tier 1 வந்து 50 கொஸ்டின். ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இதெல்லாம் மேக்ஸ் கிடையாது. சரிங்களா? மேக்ஸ் கிடையாது. ஜிஎஸ், இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் 3 மட்டும் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி, இதில் வந்து 50 மார்க்கு, இது 50 மார்க், ரீசனிங் 50 மார்க்கு, ஜிஎஸ் 50 மார்க்கு, இங்கிலீஷ் வந்து 100 மார்க். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 கொஸ்டின் டோட்டலாக 200 மார்க்ஸுக்கு 2 hours நடக்க போகுது. Tier 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப்பிங் தான். சரிங்களா? ஸோ டைப்பிங் அண்ட் ஸ்டெனோகிராஃப் ஷார்ட் ஹேண்ட் அது இருக்கணும். இங்கிலீஷ், ஹிந்தி பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க 50 நிமிஷம், 50 மினிட்ஸ். ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃபார் எலிஜிபிள் ஆஃப் ஸ்கிரைபாக இருந்துச்சு அப்படின்னா 70 மினிட்ஸ் இருக்கும். ஸோ மாதிரி இங்கிலீஷ் ஹிந்தி. ஓகேவா? ஸோ இப்போ கிரேட் டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 50 மினிட்ஸ், கிரேட் சியாக இருந்துச்சுன்னா 40 மினிட்ஸ். இங்கிலீஷ், ஹிந்தினா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்ஸ். ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். அது சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லும் இருக்கணும். ரெண்டுமே ஷார்ட் ஹேண்ட் சொல்லும் போது நமக்கு அந்த இது எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ். இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம். இதுதான் ரீசெண்டாக அடுத்து பிப்ரவரியில் வரப்போகிற எக்ஸாம் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி CGL, CHSL, MTS 3 பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 3த்துமே ஒரே எக்ஸாமில் வச்சு அப்படி இருக்கும். அதான் இந்த செலக்ஷன் ப்ராசஸ். இதில் வந்து ஒரே எக்ஸாம் தான். இந்த ஒரே எக்ஸாமில் CGL லெவல் எக்ஸாம் இருக்கும், CHSL லெவல் எக்ஸாம் இருக்கும், MTS லெவல் எக்ஸாமும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங்ஸ் இருக்கும். இப்போ MTS லெவல் எக்ஸாமுக்கான போஸ்டிங் ஒன்று இருக்கும், CHSL லெவல் எக்ஸாமுக்கான போஸ்டிங் இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ் அப்படின்றது அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்போ டிகிரி லெவலில் வருது, அப்போ CGL லெவல் போஸ்டிங்கு, அப்போ லெவல் 7 லெவல் 5 அப்படின்ற போஸ்டிங் வரும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எப்படி CGL, CHSL பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். 25 கொஸ்டின்ஸ் தான். இங்கிலீஷ், ரீசனிங், GS அண்ட் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், டோட்டலாக 100 மார்க்ஸ், 200 கொஸ்டின்ஸ். அதே ஒரு 1 hour டைமிங் தான். 0.5 நெகட்டிவ் மார்க் தான். சரிங்களா? ஸோ 0.5 நெகட்டிவ் மார்க் தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்ஷன் ப்ராசஸில் இருந்து. ஓகேவா? ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரே எக்ஸாம் தான். இன்கேஸ் நீங்கள் ஸ்டெனோகிராஃபராக போறீங்க, இல்லை ஏதாவது தனியாக ஸ்பெசிஃபைடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த போஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெசிஃபைடாக ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்போ நான் இந்த ஸ்டெனோகிராஃபர் நீங்கள் எழுதலை, சரிங்களா? இந்த ஸ்டெனோகிராஃபர் நீங்கள் எழுதலை, பட் செலக்ஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஸ்டெனோகிராஃபர் எழுதுறீங்க அப்படின்னா Tier 1 எக்ஸாம் முடிஞ்சிடும். Tier 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஸ்டெனோகிராஃபர் ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் SSC எக்ஸாம்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை சார் எனக்கு இது கொஞ்சம் புரியலை, டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. எந்த ஒரு எக்ஸாம் பற்றின
டீடைல்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காம பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எஸ்எஸ்சி பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும். ஸோ அதனால அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். தேங்க்யூ.